லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சிருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி அப்படி இல்லைனா 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சமீபத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பில் எடுக்கப்பட்ட படம் இந்தியன் 2. இந்த படத்தை சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். மேலும் இந்த படத்தில் கமல்ஹாசன் லீடாக நடிச்சிருந்தார். கூடவே சித்தார்த் போன்ற பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனாலும் இந்த படத்துடைய திரைக்கதை, மேக்கிங் மற்றும் எதுவுமே சரியில்லாததுனால படம் சுத்தமாக எடுபடலை. இப்போ சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் என்னை காப்பாற்றி ஆகணும், கண்டிப்பாக நான் கம்பேக் கொடுத்து ஆகணும், அதனால் எந்திரன் 3.0 கையில் எடுக்க போகிறேன், இந்த படத்தை எடுக்கிறது மூலமாக மீண்டும் நான் பழைய ஃபார்முக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதனால் 3.0 கதையை மறுபடியும் தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்காரு சங்கர். அதாவது 2.0லேயே நம்ம சங்கர் அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருப்பார்னா, அர்னால்டு எப்படியாச்சும் நடிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் அர்னால்டு கேட்ட சம்பளம் கொடுக்க முடியாததுனால இந்த படத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் அக்ஷய்குமாரை போட்டு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களுக்கு அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. 2.0க்குடைய அந்த வசூல் ரீதியாக சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, அந்தளவுக்கு சரியாக அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதன் பிறகு அவர் எடுத்த படம் ஆனாலும் அந்த படம் சரியாக விநியோகஸ்தம் ஆகலை. சரியாக ரிலீஸ் பண்ண முடியாது போனதுனால மிக பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கினார். அதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்தியன் 2. இந்த படம் சரியாக போகலை. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போ கேம் சேஞ்சர் படம் ராம் சரணை வைத்து எடுத்திருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது தலைவர் 175 நம்ம சங்கர் தான் எடுக்க போகிறாருன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது இந்த 175 படம் அநேகமாக 3.0 இருக்கும் என்றும், இந்த படத்தில் அர்னால்டு ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே பட விழாவின் போது அர்னால்டு அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அந்த விழாவிலையும் கலந்து கொண்டார். அப்போவே பார்த்தீங்கன்னா சங்கரிடம் கண்டிப்பாக உங்கள் படத்தில் நான் நடிப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 2.0க்கு கூப்பிட்டாங்க. ஆனால் நம்ம சங்கர் அவர்களால் அந்தளவுக்கு பட்ஜெட் போட்டு எடுக்க முடியல. ஏன்னா அர்னால்டு கேட்குற சம்பளம் ஒரு நாளைக்கே 100 கோடி கிட்ட கேட்டதுனால சுத்தமாக அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னதுனால கடைசியில் எடுக்க முடியாமல் போச்சு. இப்போ அதற்கு பிளான் பண்ணியிருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சங்கரும் சேர்ந்து. அர்னால்டை கண்டிப்பாக நடிக்க வைக்கலாம். அர்னால்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நடிக்க சம்மந்தம் தெரிவிச்சிருக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ 3.0 முழுக்க பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மற்றும் விஎஃப்எக்ஸ் காட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த படத்தில் அர்னால்டை பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேயே போய் அர்னால்டை வச்சு படம் எடுக்க பிளான் பண்ணியிருக்காராம். அதனால் சங்கர், ரஜினி மற்றும் இங்கே இருக்கிற மொத்த டீமையும் சேர்த்துட்டு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு போய் அங்கே இந்த படத்தை எடுத்து முடிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் மற்றும் அந்த கிராஃபிக்ஸ் காட்சி இருக்கிறதுனால அங்கேயே படமாக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காராம் சங்கர். இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சங்கரோடைய அந்த ஹைட்டுன்றது வேறு லெவலுக்கு போயிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குமா நடக்காதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.